ஏதோ வாழ்க்கையை தேடும் இடத்தில் செலவழிக்கிறோம், அனுமதிக்கப்பட்ட இடங்களிலும் செலவழிக்கிறோம், அதில் மாற்றம் இல்லை. அதே சமயம் நமக்கும் அல்லாஹ்வுக்குமான ஒரு அழகிய உறவும் தொடர்பும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவனுக்கும் நமக்கும் இடைவெளி இருக்கக்கூடாது. அவன் அன்பால் நாம் வாழ்கிறோம், அவன் அன்பால் தான் இன்றைக்கு நாம் நல்லா இருக்கிறோம். மனிதன் தன் திறமைகளை கொண்டு எப்போதுமே உயர முடியாது. எழுதி வையுங்கள், திறமை தேவை, முயற்சி தேவை. நல்ல அழகாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், அல்லாஹ்வின் வல்லமையால் எல்லாம் நடக்குது என்பதற்கு நீ புரிய வேண்டாமா? படிக்காதவர்கள், எழுத்தறிவு இல்லை, படிப்பறிவு இல்லை, அவர்கள் இன்றைக்கு பணக்காரர்களாக செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். மிகச்சிறந்த அறிவு ஜீவிகள் எல்லாம் ஏழைகளாக இருக்கிறார்கள். நீ புரிய வேண்டாமா? அறிவாலும் ஆற்றலாலும் திறமையாலும் வாழ்க்கையின் பொருளை உண்டாக்கி கொள்ள முடியும் என்றால் ஒரு அறிவாளி ஏழையாக ஆயிருக்க கூடாதே என்றார்கள் இமாம் ஷாஃபி. அறிவால், ஆற்றலால், திறமைகளால் மிகச்சிறந்த அறிவு ஜீவிகள் தங்களை வளமான வாழ்க்கைக்கு கொண்டு போயிருக்க முடியுமே. அறிவே இல்லாத, படிப்பே இல்லாத, எழுத்தறிவு இல்லாத, சிந்தனை சக்தியில் குறைந்த சராசரி மனிதர்கள் வளமான வாழ்க்கையில் வாழ்வது உனக்கு புரிகிறதா? அத்தனையையும் அவன் நடத்துகிறான் என்று இமாம் ஷாஃபி கேட்பார். என் அறிவை கொண்டு நான் உயர்ந்து விட முடியாது. நான் உயர்வதற்கு அறிவு ஒரு காரணமாக வேண்டுமென்றால் இருக்கலாம். நான் வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் திரட்டிக் கொள்வதற்கு அறிவு ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் உலகத்தின் உச்ச நிலையை பல பேருக்கு அல்லாஹ் அடைய வைக்கிறான். அவனால் எல்லாம் நடக்கிறது என்றார்கள் அல்லல் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ரப்புல் ஆலமீனை புரிந்து கொள்கிற போதெல்லாம் நாம் நிம்மதி பெறுகிறோம். நமக்கு என்ன இருக்குது? நம்மால முடியுமா? அந்த கேள்விக்கே இடமில்லை. நம்மால முடியுமா? கேட்காதீர்கள். அவன் கொடுக்கிறான். உங்களை கொண்டும் பெரிய சாதனை நடத்தி காட்டுவான். எந்த தகுதியும் இல்லாதவர்களை ஆட்சி பீடத்தில் கொண்டு அமர்த்துவான் அல்லாஹ். நம்மால் முடியுமா என்ற கேள்வி மாத்திரம் என்றைக்கும் எழக்கூடாது. காரியங்களை அவன்தான் நடத்துகிறான், யாரை கொண்டும் நடத்துவான். காரியத்தை அவன் நடத்துகிறான், யாரை கொண்டும் நடத்துவான். என்னால் முடியாதுங்கிற இடத்தை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும். அடுத்து என்னால் தான் எல்லாம் என்ற இடத்திற்கும் நீங்கள் போய்விடக்கூடாது. என்னால் முடியாது என்ற இடத்தை விட்டு வெளியில் வந்து விடுங்கள். என்னாலும் முடியும். காரணம், என்னை கொண்டு காரியத்தை என் ரப்பு நடத்தப் போகிறான். என்னாலும் முடியும். என்னால் தான் எல்லாம் நடக்கும் என்று நினைத்து விடாதீர்கள். உங்களை கொண்டு அவன் எதையும் நடத்துவதில்லை, அவன் நடத்துகிறான். நீங்கள் ஒரு சின்ன காரணம் என்பதை மனதில் பதிக்க வேண்டும். அவன் மிகச்சிறந்த அறிவும் ஆற்றலும் மிக்க மனிதர்களை ரொம்ப ரொம்ப லேசாக ஆக்கி வைத்திருப்பான். ஒண்ணுமே இல்லாத பல பேர்களை எங்கோ உயர்த்தினான். அதற்கு உதாரணத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் எழுதவில்லை, படிக்கவில்லை. ஆனால் அவர்கள் படித்த பாடத்தை உலகத்தில் யாருமே பெற முடியாது. அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த ஆற்றலும் அறிவும் இங்கே படிக்கவில்லை, இங்கே மண்டியிடவில்லை, இங்கே அவர்களுக்கு ஆசிரியர் யாரும் இல்லை. அல்லாஹ்வே ஆசிரியனாக இருந்தான். பொதுவாக சொல்வாங்க, தந்தை இல்லைன்னா புள்ள அனாதை, அனாதைகள்கிட்ட ஒழுக்கம் இருக்காது. தந்தை இல்லை என்றால் பிள்ளைகள் அனாதை, அனாதைகளிடத்தில் ஒழுக்கம் இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்பே தந்தை இல்லை. ஒழுக்கமா? ஒழுக்கத்தின் பிறப்பிடமே அவர்கள்தான். ஒழுக்கத்தின் பிறப்பிடமே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தந்தை இல்லாத பிள்ளைகள் உலகத்தில் ஒழுக்கத்தோடு வளர முடியாது என்பார்கள். ஆனால் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்டியிடவில்லை, யாருக்கு முன்னாலும் படிக்கவில்லை. ஆனால் அவர்கள் பெற்ற கல்வியை இந்த மண்ணில் யாரும் பெறவில்லை. அவர்கள் செய்த போதனையை யாரும் செய்யவில்லை, செய்யவும் முடியாது. அன்றைய காலத்திற்கு தேவையான அறிவுரைகளை, நின்று வாழ்கிற இந்த காலத்திற்கும் சேர்ந்த அறிவுரைகளை
வானில் விஞ்ஞானம் எட்டி பார்க்க முடியாத காலத்தில் வானவியலை பற்றி பேசினார்கள் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அறிவியல் வளராத காலத்தில் அறிவியலின் ஆட்சோசம் செய்கிறார்கள் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னாலும் முடியும். இளைஞர்களே நம்புங்கள், உங்களாலும் முடியும். நீங்கள் சாதிக்க முடியும், நீங்கள் வளர முடியும், உயர முடியும், ஆளவே முடியும். நல்ல ஞாபகம் வையுங்கள், உங்களாலும் முடியும், நீங்கள் சாதிக்க முடியும், உயர முடியும், வளர முடியும், ஆளவும் முடியும். என்னால் தான் எல்லாம் என்று நினைத்தால் நீங்கள் ஒன்றும் இல்லாத ஜீரோவாக்கி விடுவீர்கள். நாம் எல்லாமே ஜீரோ. 1000 ஜீரோ இருந்தாலும் மதிப்பில்லை. 0 0 0 கூட்டிகிட்டே போங்களேன். 5 0 6 0 7 0 மதிப்பே இல்லை. அந்த ஜீரோக்கு முன்னால் எண் வந்தால் ஜீரோவுக்கெல்லாம் மதிப்பாகிவிடும். நாம் ஜீரோ, நமக்கு முன்னால் 1 வர வேண்டும். அந்த 1ஆக ரப்பு வர வேண்டும். நாம் ஜீரோ அல்ல. 3 0 மதிப்பில்லை, 4 0 மதிப்பில்லை, 5 0 மதிப்பில்லை. அந்த 5 0க்கு முன்னால் 1 வந்தால் 5 0வும் பெரிய மதிப்பை பெறும். நாம் அத்தனை பேரும் ஜீரோக்கள். நமக்கு முன்னால் அல்லாஹ் என்ற ஒருவனை கொண்டு வாருங்கள். நீங்கள் ஜீரோ இல்லை, உங்களை கொண்டு உலகத்தையே நடத்துவான் அல்லாஹ். அவன் ஆற்றல் மிக்கவன். என் உணர்வுகள் தான் அழகாக வேண்டும். அவனுடைய அன்பை நேற்றைய தினம் சொன்னேன். எத்தனை பெரிய அன்பாளன்! இங்கே இருக்கிற வரையிலும் மாத்திரமல்ல, முடிந்த பின்னாலும் அவன் அன்பு தொடரும். நான் முடிந்த பின்னாலும் அவன் அன்பு தொடர்கிறது. மண்ணறையிலும் அவன் அன்பு, மறுமையிலும் அவன் அன்பு. அவன் அன்பு இல்லாமல் எங்கும் ஒன்றும் இல்லை. ஹதீஸில் இமாம் புகாரி ஒரு செய்தியை சொல்கிறாங்க, இமாம் முஸ்லிமும் சேர்ந்து அந்த ஹதீஸை சொல்லுவாங்க. அவங்களும் பதிவு செய்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் தப்பு பண்ணினார், ரொம்பவே தப்பு பண்ணினார், வரம்பு மீறி பாவம் செய்து விட்டார், அளவுக்கு அதிகமாக பாவம் செய்து அவர் புரிந்து கொண்டார், நம்ம ஒன்றும் இல்லை, அல்லாஹ்ட்ட போனால் நமக்கு மதிப்பில்லை. இந்த ஹதீஸ் இமாம் புகாரி பதிவு செய்கிறார். நல்ல ஞாபகம் வைக்கணும், முஸ்லிம் ஷரீஃபில் வருது. அவர் சொன்னார், எனக்கு எந்த மதிப்பும் இல்லை. எங்கே? அல்லாஹ்ட்ட மதிப்பு இல்லை. ஆனால் உலகத்தில் செல்வாக்காக வாழ்ந்தவர், செழிப்பாக வாழ்ந்தவர், கொஞ்சமும் மறுமைக்கான தயாரிப்பு இல்லை, வணக்கம் இல்லை, ஈடுபாடு இல்லை. தன் பிள்ளைகளை மரணப்படுக்கையில் இருக்கும்போது கூப்பிடுகிறார். கூப்பிட்டு சொன்னார், வாங்கப்பா, வாழ்ந்துட்டேன், உங்களுக்கெல்லாம் என்னால் எந்த அளவுக்கு சொத்து சுகமெல்லாம் வச்சுட்டேன், ஆனால் நான் ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்துட்டேன். உங்களுக்கு சேமிப்பு வைத்து எனக்கு சேமிப்பு இல்லை. இன்றைக்கி நம்ம பல பேருக்கு அதுதான், பிள்ளைங்களுக்கெல்லாம் சேமிப்பு வச்சுட்டோம், 10 தலைமுறை சாப்பிட்ற அளவுக்கு சொத்தை சேர்த்துட்டோம். நான் ஒரு 10 நாள் கபூரில் சுகமாக இருக்கிற சொத்தை சேர்க்கல. 10 நாளைக்கு கபூரில் சுகமாக இருக்க வேண்டாமா? என் கபருக்காக என்ன சொத்து சேர்த்தேன்? ஓடினேன் என் பிள்ளைகளுக்காக, உழைத்தேன் என் குடும்பத்திற்காக. நான் ஓடும் போது, உழைக்கும் போது பக்கத்திலே பள்ளிவாசலில் அசர் பாங்கு, அந்த பாங்கையும் தாண்டி பக்கத்திலுடைய கடையில் போய் நான் வசூல் செய்தேன் எனக்கு வர வேண்டிய லாபத்தை. பக்கத்தில் எட்டி பார்த்து அசரை தொழுது இருக்கலாம், சரி அங்கே போய் அந்த கடையிலையும் நமக்கு வர வேண்டிய வரவை வாங்கிட்டு அப்புறம் தொழலாம். அப்படி எத்தனை அசரை விட்டோம், ஜமாத்தை விட்டோம். ஓடும் காலம், உழைக்கும் காலம் வரவேற்கப்படுகிறது. ஓடும் காலத்திலும் உழைக்கும் காலத்திலும், நீங்கள் உங்கள் சந்ததியர்களுக்காக சேர்க்கும் காலத்திலும் உங்களை மாத்திரம் மறந்து விடாதீர்கள். உங்களுக்காக யாரும் எதையும் அனுப்பி வைப்பதற்கு வருங்காலத்தில் ஆள் இருக்குமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் தான் உங்களுக்கான சேமிப்பை உண்டாக்கி வைக்க வேண்டும். உங்களுக்கு நீங்கள் தயார்படுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் ஒரு நாள் ஆற்றல் இழந்து போவீர்கள், செயலிழந்து போவீர்கள். அதற்கு முன்பு உங்களுக்காக நீங்கள் நிறையவே தயார் செய்யுங்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அவ்வளவு சேர்த்துருப்போம்,
நம்ம கொஞ்சம் வீட்டில் முடங்கிட்டோம், ஒரு வாரம் கவனிப்பாங்க, 10 நாள் கவனிப்பாங்க, 1 மாதம் கவனிப்பாங்க, 2 மாதம் கவனிப்பாங்க, 1 வருஷம் கூட கவனிப்பாங்க. அதுக்கு மேலே இன்னும் நம்ம கொஞ்சம் மாதிரியாக லெவல் மாதிரி நடக்க முடியாமல் படுக்க முடியாமல் இருந்தோம்னா நம்ம பிள்ளைங்க கடைசியில் ஒரு மசோரா பண்ணுவாங்க, என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, நமக்கும் கஷ்டமாக இருக்குது. ஏதாவது கடைசி எங்கிட்ட நிறைய பேர் வருவாங்க, ஹஜ்ரத் வாப்பாவுக்கு துவா செய்யுங்க, என்னப்பா செய்யணும், அல்லாஹ் அவங்க ஹயாத்தில் பரக்கத் செய்வான். இல்லை ஹஜ்ரத் நல்லா வாழ்ந்துட்டாங்க, நல்ல வாழ்ந்துட்டாங்க, பேரம்பேத்தி எல்லாம் பார்த்துட்டாங்க, இப்போ என்னப்பா நீ துவா செய்ய சொல்கிற, ஏதோ நல்ல மாதிரியாக போய் சேரணும், துவா செய்யுங்க. யார்? அவனுக்காக இவர் வாழ்ந்தார், அவனுக்காக இவர் உழைத்தார், அவனுக்காக வேர்வை சிந்தினார், ரத்தம் சிந்தினார், அந்த பையனுக்காக, மகனுக்காக. இன்றைக்கு அவன் வீட்டில் வைத்து பார்க்க முடியவில்லை அவனுக்கு, அவன் அவ்வளவு பிஸியா இருக்கிறான். அவன் பார்க்க நினைச்சா அவங்க மனைவி சொல்றாங்க, எங்க இதை போட்டு கட்டி அழுவுறீங்களே, எங்கே? நான் கேட்கிறேன், நீ உழைத்து விடு, உன்னை மறக்கலாமா நீ? உனக்காக தயார் இல்லாமல் போகலாமா நீ? குறிப்பிட்ட நாள், அதுக்கு மேல அவதான் துவா செய்யுங்க. நிஜமாகவே சொல்றேன், உடல் நலம் குன்றிய ஒரு பெரிய மனிதர் என்ன அவங்க வீட்டுக்கு கூட்டு போனாங்க துவாவுக்காக கூட்டு போனாங்க. நான் பார்த்தா நல்ல மனுஷன். அவர் போன உடனே கையை தூக்கி சலாம் சொன்னார். அவனை பரிச்சமானவர், சலாம் சொன்னார். அப்படியே கையை சொல்கிறார், துவா செய்யுங்க. அவருக்கு நிறைய ஆசைகள் இருக்கிறது, அவருக்கு நிறைய ஆசை, பேச்சு வரல, துவா செய்யுங்க. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு ஓதணும், தண்ணியெல்லாம் கொடுத்தோம். பையன்கள்கிட்ட சொன்ன, ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒரு வாரத்துக்கு இந்த தண்ணியை கொடுங்க, இன்ஷா அல்லாஹ் ராஹத் ஆகிடுவாங்க. என்ன ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஹஜ்ரத் அந்த பிரச்சனை இல்லை, இப்போ கஷ்டப்படுறாங்க, நல்ல மாதிரியாக போகணும், நான் ஒரு வாரத்தில் சரியாயிடுவாங்கன்னு தண்ணியை கொடுக்குறேன், இந்த தண்ணி வேண்டாம் ஹஜ்ரத், வேறு தண்ணி தாங்கங்கிறான். வேறு தண்ணி. உங்களை கூப்பிட்டு வந்ததே இஸ்ராயலை கூப்பிட்டு வர்றதுக்கு பதிலாக தான் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கோம். இஸ்ராயில் வரல, அவர் வரணும், நீங்கள் அதற்கான ஏற்பாடு பண்ணுறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கோம். நடந்தது. தண்ணி ஓதி ஒரு வாரத்தில் எழுந்திரிச்சிருவாருங்கிறீங்களே, போதும் ஹஜ்ரத்துங்கிறார். நல்லவர், பெரிய மனிதர், படுக்கையில் இருக்கிறவர், பெரிய மனிதர். பிள்ளைங்களும் கண்குளிர்ச்சியா இருக்கிறாங்க. எங்க இருக்குது உலகம்? இந்த உலகத்தை நான் சம்பாதிக்க தடை சொல்லவில்லை, உன்னை மறந்து விடாதே என்கிறேன், உன் மறுமைக்கு சேமிப்பை மறந்து விடாதே என்கிறேன், உன் கபரின் சுகத்தை மறந்து விடாதே என்கிறேன். எங்கள் பெண்களுக்குமாக சொல்கிறோம், நீங்கள் தயாராக வேண்டிய ஒரு வாழ்க்கையை விட்டு விடாதீர்கள். ஓடுங்கள், உழையுங்கள். ஓடி உழைக்கிற போது வாங்கு சத்தம் கேட்டுச்சுன்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டு பள்ளிவாசல் உள்ள வந்து விடு, உன் மறுமைக்கான தயாரிப்பு கிடைத்து விடும். பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் நிற்கிறாய், அங்கே வாடிக்கையாளர்களை சந்திக்கிறாய், பேசுகிறாய், ஜமாத்து எல்லாம் மக்கள் உள்ள போறாங்க, உனக்கு டைம் இல்லை. காரணம், இங்கிருந்து அங்க போகணும், அதுக்குள்ள அவங்க வேற ஆள் வந்துருவாங்க. இப்படி உழைத்தாயே அல்லாவை மறந்து மறுமை என்னாகும்? அவர் சொன்னார். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிற ஒரு செய்தி நன்கு ஞாபகம் வைக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும், அழகான இடத்திற்கு வர வேண்டும், அருமையான மகிழ்ச்சியை பெற்று மரணிக்கணும். நம்ம படுக்கிற போது மற்றவங்க பார்த்து பரிதாபப்படக்கூடாது, மற்றவங்க பார்த்து சந்தோஷப்படணும், அழகா இருக்கணும். நம்முடைய கபருடைய வாழ்க்கைக்கு எப்போ சக்கராத்துல கூட முகம் பளிச்சுண்டு இருக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதுக்கு எப்போ நடக்கும்? அது எப்போது நடக்கும்? இத்தனை புனிதமான இந்த 10 நாள் ஏத்திகாவில் எத்தனை பேர் இன்னும் வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை? இரவிலே இங்கே குழுவிந்து கவிழ்ந்து கண்ணீர் வடிக்கிறார்கள் ஒரு கூட்டம், இதிலும் பல பேருக்கு நசீப் இல்லை. உள்ளே வாருங்கள், திருக்குரானை எடுங்கள், ஓதுங்கள். இது ஒன்றுக்கு 10,000 நன்மைகளை தரும் காலம் விடை பெற்று விட்டது. இன்னும் 7-8 நாட்கள் இருக்கிறது. மிஸ் பண்ணி விடாதீர்கள் என்கிறேன், இழந்து விடாதீர்கள் என்கிறேன். அடுத்த ரமலான் தான். இனி அடுத்த ரமலானில் நம்முடைய பெயர் இங்கேயா அங்கேயா உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. வாருங்கள், குர்ஆனோடு தொடர்புக்கு வாருங்கள், திக்ர்கள் செய்யுங்கள், நன்மைகள் செய்யுங்கள், தர்மங்கள் செய்யுங்கள்.
ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கொடுங்கள். அல்லாஹ்வின் அன்பு வேண்டாமா? அவர் சொன்னார், மக்களை கூப்பிட்டு, நல்ல சம்பாதிச்சம்பா, உங்களை எல்லாம் நிறைய வச்சுட்டேன், நான் என்ன மறந்துட்டேன், ஒரு தகுதியும் இல்லாமல் போயிட்டேன். அழுகிறார். அழுதுட்டு சொன்னார், ஒரே ஒரு உபதேசம் மட்டும் கேட்டுக்கங்கப்பா, நான் மௌத்தா போயாச்சுன்னா யார்கிட்டையெல்லாம் போய் சொல்ல வேண்டாம், என் ஜனாசாவை நீங்கள் அவ்வளோ பேர் மக்கமார்கள் குடும்பத்துக்காரங்க சேர்ந்து எரிச்சிருங்க என்னார். எரிச்சிருங்க. இது கூடுதல் செய்திலாம் இல்லை, புகாரி ஷரீஃபில் வருது. இமாம் புகாரி அறிவிக்கிறார், இமாம் முஸ்லிம் அறிவிக்கிறார். இதுதான் அல்லாஹ்வை மறந்தவர்களின் கதி. நான் ஓடினேன் ஓடினேன், ஓடிக்கொண்டே இருந்தேன், உழைத்துக் கொண்டே இருந்தேன். என் கண் முன்னால் என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் நினைத்தேன், என் மனைவி நல்லா இருக்கணும் நினைத்தேன், நான் வளமாக இருக்கணும் நினைத்தேன். ஆனால் யாருக்கும் கொடுக்கவில்லையே, ஏழைகளுக்கு கொடுக்கவில்லையே, அல்லாஹ்வை மறந்து விட்டேனே, வணங்கவில்லையே. காசு பணத்திலேயாவது பல பேருக்கு உதவி செய்திருந்தால் அதை கொண்டாவது அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஒண்ணுமே இல்லையே, ரப்பெங்க வா, அல்லாட்ட போய் நான் நிற்க போகிறேன், மக்களை கூட்டு, மக்கள் எங்கே வாங்க, என்னை கரிச்சிரு, அத்தா ஒன்றும் பேசாத, இது என் மௌத்தினுடைய அறிவுரை, நீங்கள் செய்கிறது கடமைன்றார். மௌத்தா போனால் என் பாடியை எரிச்சிடணும். இன்னும் கேளு, எரிச்சிட்டு அவர் சொல்கிறார் பாருங்க, அந்த சாம்பலை பாதுகாக்கணும், என் ஜனாசாவை எரித்த சாம்பலை பாதுகாக்கணும். அதை மொத்தமாக எடுத்து ரெண்டாக பிரிச்சிருங்க. பாதியை கொண்டு போய் கடலில் கொண்டு போட்டுருங்க, இன்னும் பாதியை எங்கோ காட்டில் காற்று வீசுகிற இடத்தில் கொண்டு போட்டுருங்க. பாதியை கடலில் போட்டுருங்க, இன்னும் பாதியை காற்று வீசுகின்ற எங்காவது ஒரு காற்றில் கொண்டு போட்டு விடுங்கள். ஏன் செய்திருங்கப்பா, முடிஞ்சிட்டு. அதே மாதிரி மௌத்தானார். பிள்ளைங்களுக்கு மனசு இல்லை, ஆனால் அத்தா சொல்லிட்டாங்க, எரிச்சாங்க. ஃபுல்லாக கரிச்சு சாம்பல், பாதியை கொண்டு கடலில், இன்னும் பாதியை காற்று வீசுகின்ற காற்றிலே. மறுமையில் அல்லாஹ் எழுப்பினான், லீம ஃபால்தா. அல்லாஹ் கேட்டான், அடியானே ஏன் இப்படி யாரும் செய்யாத ஒரு செயலை செய்தாய்? மறுமையில் அல்லாஹ் எழுப்பினான், கேட்டான், யாரும் செய்யாத செயலை எப்படி செய்தாய், ஏன் செய்தாய்? ரப்பே, உங்ககிட்ட வரக்கூடாதுன்னு தான் செய்தேன், எப்படி இங்கே கொண்டு வந்தேன்னு கேட்பான். உன்கிட்ட வரக்கூடாதுன்னு தான் செய்தேன், என்னை எப்படி உன்கிட்ட கொண்டு வந்தேன்? அல்லாஹ் சொல்வான், நீ எந்த கடலில் வீசினாயோ அந்த கடல் என் கைவசம், எந்த காற்றில் பறக்க விட்டாயோ அந்த காற்று என் கைவசம். நீ ஏன் செய்தாய்? நான் பயந்தேன், உன் தர்பாருக்கு வருவதற்கு பயந்தேன், உன் முன்னால் நிற்பதற்கு அருகதை இழந்தேன், உன்னை நினைத்து பார்க்கவில்லை, வணங்கவில்லை, உன் கடமைகள் தான் 1000 விட்டு இருக்கிறேன். இனி உன் முன்னால் வந்தால் நீ என்ன பண்ணுவாய்? உன் வேதனையை பயந்து என்னை இனி உன்கிட்ட வர விடாத அளவுக்கு, என் சாம்பல் கூட நீ எடுக்க முடியாத அளவிற்கு பாதி கடலில் பாதி காற்றில் எங்கோ உலகம் பூரா வீச வைத்து விட்டேன். எதற்கு? இனி உன்னால் அதை ஒன்று சேர்த்து உன்கிட்ட கொண்டு முடியாது என்று அல்லாஹ் சொன்னான். கடலுக்கு சொன்னேன், நீ வாங்கி கொண்ட சாம்பலை கொண்டா என்றேன், அது கொண்டு வந்தது. காற்றுக்கு சொன்னேன், நீ கொண்டு போன சாம்பலை கொண்டா என்றேன், அது கொண்டு வந்தது. எல்லாம் ஒன்று சேர்த்து உன்னை உருவாக்கினேன் என்றான். ஏன் செய்தாய்? உன்னை பயந்து செய்தேன். இப்போதும் நான் உன் மீது என் அன்பை வெளிப்படுத்துகிறேன். ஏன் தெரியுமா? அவ்வளவு கேவலமாக வணக்கம் இல்லாமல் ஒழுங்கான இபாதத்து இல்லாமல் வாழ்ந்த போதிலும் உனக்குன்னு ஒரு பயம் இருந்துச்சு பாரு. என் ரப்பிட்ட போனா தகுதி இல்லாமல் போனா, ஒன்றுமே செய்யலையே, அல்லாட்ட போகிறதுக்கு வெக்கமாக இருக்குது, தண்டிச்சிருவானோங்கிற ஒரு பயம் என் மேலே வந்துச்சு பார். அந்த பயத்தை கொண்டு உன்னை மன்னிக்கிறேன், சொர்க்கம் போ. என் பெருமான் சொல்லிட்டு சொன்னாங்க, என் ரப்பின் அன்புதான் என்ன, அவன் அன்புக்கு என்ன எல்லை, அவன் எத்தனை அன்பு. பயந்தாயா என்னை? இன்னைக்கு பயங்கூட இல்லையே. நம்ம ஜனாசாவை எரிக்கிறதுக்கு எந்த காலம் சொல்லுவோம்? பயம் இல்லை. கபரை பற்றி பேசணும்னா ஒருத்தர் சொல்கிறார், ஹஸரத் ரொம்பலாம் பயம் காட்டாதே, அங்கே போய் பார்த்துக்கிடுவோங்கிறார். ரொம்ப பயம் காட்டாதேங்கிறார். பயம் காட்டவில்லை, பயமான இடம், உண்மையில் பயப்பட வேண்டிய இடம். உலகத்தில் நீ யாருக்கு பயப்படுவதாலும் பிரயோஜனம் இல்லை. நீ கபரை பயந்தால் உன் வாழ்க்கைக்கு பிரயோஜனம். அது பூச்சாண்டி அல்ல, சத்தியம்.
இங்கே என்ன நடக்கும்? இங்கே நீ எதை பயந்தாலும் அதற்கு தீர்வாக மௌத்து வந்துவிடும். மௌத்தாயிட்டா முடிஞ்சு போச்சு. மன்னரை அப்படி அல்ல, அங்கே தொடரும் தண்டனை தொடர்ந்து கொண்டிருக்குமே. 1000 ஆண்டுகளோ 2000 ஆண்டுகளோ 1,00,000 ஆண்டுகளோ இல்லை, முடிவில்லாத வாழ்க்கை அல்லவா? அதற்கு சேமிப்பு வேண்டுமா வேண்டாமா? உலகம் 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 என்று கட்டித் தழுவிக் கொண்டு வாழ்கிறவர்களே, நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அல்லாவை மட்டும் விட்டு விடாதீர்கள், அவனையும் தழுவி விடுங்கள். உங்கள் மன்னரை தான் அழகாகிவிடும். அவன் மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவன். காத்தமுன் நபி என் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வான், அவரை மன்னிச்சிடம்பா, சொர்க்கத்துக்கு கொண்டு போக விடு, அவர் சொர்க்கத்துக்கு போகட்டும். ரப்பே, அந்த அடியான் சொல்லுவான், ரப்பே நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. நீ நினைத்து பார்க்காத இடத்துல தான் நான் இருக்கிறது. அல்லாஹ் எங்கே இருப்பான்? நம்ம நினைத்து பார்க்காத இடம். எனவே சகோதரர்களுக்கு எல்லாம் நான் சொல்கிறேன், ஒரு அருமையான காலம், வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் இன்பமான காலம். நான் தனியாலாம் பள்ளிவாசல் இருக்க வேண்டியது இல்லை. திடீர்னு ஒரு திங்கக்கிழமை வந்து நீங்கள் எத்திகாப்புக்கு வந்தீங்க வைங்க, தனியாக இருக்கணும். குர்ஆன் ஓத வந்தீங்க வைங்க, தனியாக இருக்கணும். இப்போ நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள், இங்கே மக்கள் குழுவி இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அமல்களை சேமிப்பதில் மலக்குமார்கள் போட்டி போடுகிறார்கள். இந்த காலத்தில் அமல்களை சேமிப்பதில் மலக்குமார்கள் போட்டி போடுகிறார்கள். இந்த காலத்திலும் பாவம் செய்கிறீர்களா? இப்போதுமா நீங்கள் ஆபாசம், இப்போதுமா அசிங்கம், இப்போதுமா குற்ற செயல்கள்? நன்மைகளை சேமிக்கும் காலத்திலும் குற்ற செயல்களில் ஈடுபடுகிறவர்களுக்கு நான் உண்மையிலேயே அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன். இப்போதும் சில பேர் போதைகளில் கிடக்கிறார்கள், இப்போதும் சில பேர் சூதாட்டத்தில் கிடக்கிறார்கள், இப்போதும் சில பேர் ஆபாசங்களில் இருக்கிறார்கள், இப்போதும் சில பேர் தங்கள் தொலைபேசிக்குள், கைபேசிக்குள், அலைபேசிக்குள் 1000 ஆபாச தலங்களை இந்த ரமலானின் பகலிலும் இரவிலும் பார்த்து பார்த்து பாழாகி போகிறார்கள். நன்மையை சம்பாதிக்கிற காலத்திலும் பாவமா? மனசாட்சி வேண்டாமா என்று கேட்கிறேன். மனசாட்சி வேண்டாமா? எத்தனை பெரிய அன்புள்ள ரப்பு நம்மோடு இருக்கிறான். அவன் அன்பு காட்டுவதால் தப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அவன் அன்பு இருப்பதால் இன்றைக்கும் பாதுகாக்கப்படுகிறோம். இல்லை என்றால் ஒரு நரம்பு, ஒரே ஒரு நரம்பு தான். அவன் பிடித்தால் நமது முடிவு என்ன? முத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தர்பாருக்கு ஒருவர் வந்தார். அவர் நீக்ரோ இனத்தை சார்ந்தவர், கருப்பினத்தை சார்ந்தவர். அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதர் அவர்களே, தாங்களுக்கும் எங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம். எங்களை விட தாங்கள் உயர்ந்து விட்டீர்கள். அவர் கிராமவாசி, அவர் அறிவுக்கு பேசுகிறார். எங்களை விட உயர்ந்து விட்டீர்கள், நிறத்தால் உயர்ந்திருக்கிறீர்கள், நபித்துவத்தாலும் உயர்ந்திருக்கிறீர்கள். எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, நாங்கள் நபியும் இல்லை நிறமும் இல்லைன்னார். நிறமும் இல்லை, கருப்பு நிற்கிறோம். தாங்கள் நிறத்தாலும் சிறப்பாக இருக்கிறீர்கள், நுபுவத்தை கொண்டும் சிறப்பாக இருக்கிறீர்கள். எங்கள்கிட்ட நிறமும் இல்லை, நபித்துவம் போன்ற பெரிய அமல்களும் இல்லை. யா ரசூலல்லாஹ், தாங்கள் ஈமான் கொண்ட மாதிரி அல்லது தாங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ஈமான் கொண்டால், தாங்கள் ஈமான் கொண்டதை போல, தாங்கள் சொல்வதைப் போல நாங்கள் ஈமான் கொண்டால், தாங்கள் செய்வதைப் போல் நாங்களும் செய்தால் எங்கள் கண்ணிலையாவது அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டுவானான்னு கேட்டார். எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவானா? அதோடு கேட்டார், தாங்க போகிற சொர்க்கத்துக்கு நாங்கள் வர முடியுமா? நான் சொல்கிறது, அவர் கிராமவாசி தான், ஒரு நீக்ரோ இனத்தை சார்ந்தவர். அவருக்குள்ளே அவர் விளங்கி பேசுகிறாரோ இல்லையோ இந்த உணர்வு இருக்குது. எந்த உணர்வு? நான் நிறத்தால் மதிப்பில்லாம மனுஷனா போயிட்டேன், என்னை யாரும் மதிக்கிறது இல்லை, கருப்பா இருக்கேன், பங்கரையா இருக்கேன், சுருண்ட முடி, ஒரு பங்கரையான தோற்றம். ஆனா தாங்கள் நிறத்தால் சிறந்தவர்கள். எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை, தாங்க சொன்ன ஈமானை நாங்கள் ஏற்றுக்கொண்டு தாங்க போகிற சொர்க்கத்துக்கு நாங்கள் வர முடியுமா? தாங்க போகிற சொர்க்கத்துக்கு நாங்கள் வர முடியுமா? ஹஜ்ரத் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகையோடு பதில் சொன்னார்களா, எப்பா உன் நிறத்தையெல்லாம் அல்லாஹ் பார்க்கறது இல்லை, உன் நிறத்தையெல்லாம் அல்லாஹ் பார்க்கறது இல்லை. அந்த ஈமான் உன்னிடத்தில் வந்தால், அந்த வாழ்க்கை உனக்கு வந்தால் நீ நிச்சயமாக சொர்க்கம் வர முடியும். அப்படியானால் என் கண்ணில் சொர்க்கத்தை இறைவன் காட்டுவானா? நிச்சயம் காட்டுவான். தாங்கள் பார்க்கும் சொர்க்கத்தை நான் பார்க்க வேண்டும், நிச்சயம் காட்டுவான். சர்க்காரை ஆலம். அப்போ தன்னுடைய சக்திக்கு முடியாத ஒன்று, அழகு,
அவர் அல்லாஹ் கொடுத்த அழகு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபுகள், அவங்களை போன்று நான் இல்லை என்ற ஆதங்கம். அதே சமயம் உங்களுக்கு கிடைக்கிற சொர்க்கம் எனக்கு கிடைக்கும் என்றால் நான் அழகாக வாழ்ந்து விடுகிறேன் என்று ஆசைப்படுகிறார். அந்த ஆசை நமக்கு வர வேண்டும், அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். என் கண்ணாலும் நான் சொர்க்கம் காண வேண்டும், நீ காணுவாய் என்கிறார்கள். அவர் மரணிக்கிறார். அவர் மரணத்தின் போது சஹாபிகள் சொன்னார்கள், நாங்கள் பார்த்தோம் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்குள்ளே இறங்கி அவர் ஜனாசாவை நபியை வாங்கி. ஏன்? அவர் உள்ளத்தால் தூய்மையானவர், பரிசுத்தமானவர். நான் சொர்க்கத்தை கண்ணால பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வாழ்ந்தார், அதற்காக அமல் செய்தார், அதை கிடைக்க பெறுகிற இடத்தில் வந்து விட்டார் என்று சொல்லி அவர் ஜனாசாவிற்கு அன்னலார் முக்கியத்துவம் கொடுத்து மன்னரையில் தன் கரங்களால் வாங்குகிறார்கள். அந்த ஆசைகள் நமக்கு வர வேண்டும், அந்த சிந்தனைகள் பிறக்க வேண்டும். அற்ப உலகத்தில் ஆபாசங்கள், பாவங்கள், குற்றங்களில் மலிந்து போகிவிடாதீர்கள். உணர்வு அதை தூண்டும், ஷைத்தான் அதை தூண்டுவான், நஃப்சு அதை தூண்டும். அத்தனைக்கும் நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. ரமலானில் நீங்கள் அழகானால், பயிற்சி பெற்றால், ரமலானில் ஒழுக்கமானால், வணக்கம் உங்களுக்குள் வந்தால், இன்ஷா அல்லாஹ் 11 மாதங்களிலும் நீங்கள் சருகாத ஒரு வாழ்க்கையை இந்த ரமலானின் பரக்கத்தால் அல்லாஹ் கொடுத்து விடுவான். இனியும் வேண்டாம் தாமதம். குர்ஆனோடு வாருங்கள், திக்ருகள் செய்யுங்கள், பள்ளிவாசலை அலங்கரியுங்கள், இரவு வணக்கங்களில் பங்கெடுங்கள். எங்கள் தாய்மார்களே, வீட்டை சொர்க்கமாக்குங்கள். ஏத்திக்காப் நீங்கள் வீட்டில் இருக்கிற வாய்ப்பு இருக்கிறது, பயன்படுத்துங்கள். வீட்டில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஏத்திக்காப் இருங்கள், உங்கள் வேலைகளும் நடக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களை நீங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் அர்ப்பணியுங்கள், ஆக்கிக் கொள்ளுங்கள். திருக்குரானை ஓதுங்கள், போட்டி போடுங்கள். நான் 5 குரான் முடித்தேன், 10 குரான் முடித்தேன், 8 குரான் முடித்தேன். நான் ஆனந்தமாக சொல்வேன். என் பிள்ளைகள் 2 பெண் மக்கள் போட்டி போடுவார்கள். ரமலானிலே முதல் நாள் நான் பார்க்கிறேன் அலிஃப் லாம் மீமை துவக்கினார்கள். 2 நாள் கழித்து நான் பார்க்கிறேன் அவர்கள் கடந்த ஆண்டில் நான் பார்க்க போது ஆச்சரியப்பட்டேன், அவர்கள் 20 ஜுஸ்வை முடித்து விட்டார்கள். போட்டி போட்டார்கள். நான் 10 நாள் கழித்து கேட்டேன், பாப்பா 5 குரான் முடிஞ்சிச்சு என்றார்கள். ஒரு பெண்ணை பார்த்து இன்னொரு பெண் போட்டி. நான் உங்களை ஆர்வப்படுத்துறேன் ஆசை காட்டிலாம் சொல்லல, நடக்கிறதை சொல்கிறோம். குரான் மீது அவர்கள் போட்டி. எனக்கே ஒரு வகையில் ஏற்படும் மனநிலை, நம்முடைய பிள்ளைகளினுடைய அந்த ஆற்றலும் அவர்களின் ஆசைகளும் நமக்கு இன்னும் அதிகமாக வேண்டுமே. இமாம் ஷாஃபி முடித்த குரான் எத்தனை, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரமலான், இமாம் மாலிக் ரமலான்ல எல்லா வேலையும் விட்டுருவாங்களாம், எல்லா வேலையும் விட்டுருவாங்க. ஹதீஸினுடைய மிகப்பெரிய ஆசிரியர் ஹதீஸ் பாடத்தை கூட நடத்துறது இல்லையா, திக்ருகளை தஸ்பீகளை தூக்குறது இல்லை. ஏன்? முற்றிலுமாக ரமலானில் திருக்குரான் ஓதுவோம். எனவே குரானோடு வாருங்கள் என்கிறேன், ஓதுங்கள் என்கிறேன். அதில் நிறைய பாக்கியம் இருக்கிறது. ஓத தெரியாதவர்களே ஓத ஆரம்பம் செய்யுங்கள். குரான் ஓத தெரியாதுன்னா மௌத்தா போறீங்க. அல்லாஹ் இறக்கிய வான்மறை என் இதயத்தில் இல்லாமல மரணம். என்றைக்கு ஓதப் போகிறீர்கள்? ஓதுங்கள். வேலை ஓய்வெடுத்துதான் ஓத வேண்டும், முடியாது. வேலைக்கு ஓய்வில்லை இதுவரையிலும், நீ உன் மூச்சு ஓய்வு வரையிலும் வேலைக்கு ஓய்வில்லை. உன் மூச்சு ஓய்ந்தால்தான் உன் வேலைக்கு ஓய்வு கிடைக்கும். வேலையை ஓவர்டாக் பண்ணி நீ ஓத வர வேண்டும், அமல் செய்ய வேண்டும். இல்லைன்னா அமல் செய்ய முடியாது. நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு செய்யலாம்னு நினைக்கிறேன், டைட்டாக இருக்கிறேன். ரமலானுடைய பிஸி ரமலானில் இருக்கத்தான் செய்யும். வியாபாரத்தில் பிஸி. நான் சொல்கிறேன், கடையில் உட்கார்ந்து ஓது, அந்த வியாபாரம் பெருகும். எனவே வாருங்கள், அன்பாக கூப்பிடுகிறோம், அரவணைத்து கூப்பிடுகிறோம், சொர்க்கத்திற்கு கூப்பிடுகிறோம். அவர் சொன்னார், ஃபிரௌனுடைய அரண்மனையில் இருந்த மூசா நபியின் நம்பிக்கையாளர், அது ஊக்கும் இலன் நஜாத், உங்களை எல்லாம் வெற்றி பெறுவதற்கு நான் கூப்பிடுகிறேன் என்றார். உங்களை எல்லாம் வெற்றி பெறுவதற்கு கூப்பிடுகிறேன். நான் இங்கே சொல்வேன், நீங்கள் நிரந்தரமான வெற்றி அடைய வேண்டும். அருமையான இந்த காலத்தை அழகாக்குங்கள். சொற்ப நாட்கள் இருக்கிறது, இழந்துவிட வேண்டாம் என்கிறேன்.
அல்லாஹுவின் அன்பு மகத்தானது, கருணை மகத்தானது. அவன் அன்பும் கருணையும் கொண்டு நாம் பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அடுத்த காலங்கள் அழகாகுவதற்கும் உயர்வாகுவதற்கும் பாதுகாப்பான வாழ்க்கை கிடைப்பதற்கும் நிம்மதியான சூழல் வீட்டிலும் நாட்டிலும் உலகிலும் ஏற்படுவதற்கும் நான் தனி மனிதனாக இருக்கிற ஒவ்வொருவர்களும் நம்மை அலங்காரமாக அழகோடு ஈமானோடு அமல்களோடு அல்லாவின் தொடர்போடு ஆக்குவோம். அந்த உறுதிமொழியை இப்போது எடுப்போம். ஏக ரப்பு தௌஃபீக் செய்வானாக, நிம்மதியான காலத்தை தருவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. ஹயாத்தை தரும் காலம் வரையிலும் அவசைப்படாமல் பாதுகாப்பானாக, அதாபு வராமல் பாதுகாப்பானாக, தீங்குக்கு அப்பள்ளியாகி விடாமல் பாதுகாப்பானாக, ஆஸ்பத்திரி முடக்கத்திலிருந்து பாதுகாப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்குவானாக. நம்முடைய பிள்ளைகள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவர்களின் அறிவிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் இரக்கமுள்ள ரப்பு நிறைவான பரக்கத்துகளை வழங்குவானாக. அவர்களுக்கு பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. திருமணமானவர்களை கண்குளிர்ச்சியான குடும்ப வாழ்க்கையை இங்கும் சுவனத்திலும் தொடர கொடுப்பானாக. குழந்தையில்லாத எங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை அவன் ரஹமத்தும் அன்பும் நிலைத்திருக்கிறது என்று சொல்கிறோம், நம்புகிறோம். அந்த அன்பை கொண்டே கேட்கிறோம், நீ குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. பிறந்த பிள்ளைகளை குறைபாடுகளை விட்டும் கஷ்டங்களை விட்டும் சோதனைகளை விட்டும் நோய் நம்பலங்களை விட்டும் பாதுகாப்பாயாக. நீண்ட ஆயுளை எங்களுக்கும் அவர்களுக்கும் தருவாயாக. நோயில்லாத வாழ்வை தருவாயாக. குன்றாத சுகத்தை தருவாயாக. நிரப்பமான ஈமானை தருவாயாக. கெட்ட மரணங்களில் இருந்து பாதுகாப்பாயாக. கோர மௌத்திலிருந்து பாதுகாப்பாயாக. எந்த ஒரு தயாரிப்பும் இல்லாமல் திடீர் மரணங்கள் சம்பவித்து விடாமல் பாதுகாப்பாயாக. விபத்துக்களில் எங்கள் பிள்ளைகளோ நாங்களோ சிக்கிவிடாமல் பாதுகாப்பாயாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சாந்த நபிகள் சர்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன்.